அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி மலர்ந்திருக்கிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2021ஆம் ஆண்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அழகிய புதன்கிழமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு புதன்கிழமையில் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே பல்வேறுபட்ட சுபகாரியங்களில் ஈடுபட காத்திருக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்குமே சந்தோஷமானதும் சுபீட்சமானதும் ஒரு நாளாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். என்றும் வழமை போல என்னோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையக்கத்துக்கு வனோஜிகா வந்திருக்காங்க. வணக்கம் வனோஜி. வணக்கம் தர்ஷிகன். கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மலர்ந்திருக்கின்றது ஒரு புதிய நாள், புதன்கிழமை நாள் பொழுது. இன்றைய நாள் எல்லோருக்கும் மங்களகரமான சுப நிறைந்த நாளாக வளர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு என்றும் போலவே இன்றைய நாளில் சுப காரியங்களில் ஈடுபடுவோர், பிறந்த நாள் வைபவங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கும் கேபிட்டல் சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தர்ஷிகன் நிகழ்வுடன் போகலாம். நிச்சயமாக நாங்கள் வளமை போலவே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விடயங்கள் குறித்து பேசுவது வளமை. அதே போல இன்றைய தினமும் ஒரு விடயம் குறித்து தான் பேச போகின்றோம். அதற்கு முன்னர் பல விடயங்கள் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலேயே யாழ் மாவட்டத்திலே அதிகளவானோர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இது குறித்து சரியான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சுகாதார வழிமுறைகளை விட்டு நாங்கள் சற்று பின்தங்கி செல்கின்றோம் அல்லது சுகாதார வழிமுறைகளை சரியான முறையில் கடைபிடிக்காதவர்களாக இருந்து வருகிறோம். எனவே சுகாதார அமைச்சினால் அல்லது சுகாதார அதிகாரிகளினால் வழங்கப்படுகின்ற அந்த வழிமுறைகளை நாங்கள் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். அதிக அளவானோர் முகக்கவசங்களை அணியாமல் வெளியில் செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே காலை வேளையிலே நாங்கள் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். எங்கு செல்கின்றதாக இருந்தாலும் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் சமூக இடைவெளியையும் பேணிக்கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் காலை வேளையிலேயே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். குறிப்பாக இன்றைய தினம் அந்த புதன்கிழமையாக இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அப்படியாக தை மாதத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கும். குறிப்பாக தமிழர் திருநாள் தைப்பொங்கல் வருவதற்கு இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கிறது. அதற்கான முன்னாயத்தங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பண்டிகை காலங்களில் இந்த கொரோனாவினுடைய தாக்கமானது அதிகமாக இருக்கும். மக்கள் அதிக அளவில் கூடுவதன் காரணமாக இவ்வாறான செயற்பாடுகள் இருக்கும். எனவே நாங்கள் அதிகளவாக ஒன்று கூடுதலை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சரியான முறையில் சரியான சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய எங்களுடைய பண்டிகை நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி கொண்டு காலை வேளையிலேயே நாங்கள் சிந்திப்பதற்காக சில நிமிடம் பகுதியை ஒதுக்குவது வழமையாகவே இருக்கிறது. வணக்கம் கேபிட்டலின் ஊடாக முதல் பகுதியாக நாங்கள் சிந்திப்பதற்காகத்தான் ஒதுக்குகின்றோம். எனவே சிந்திக்க சில நிமிடம் பகுதி காத்திருக்கிறது, பார்க்கலாம். தொலைவில் இருப்பதை பற்றி சிந்திக்காதவனுக்கு துன்பம் அருகில் காத்திருக்கிறது என்பது தெரியாமலே போகின்றது. தொலைவில் இருப்பதை பற்றி சிந்திக்காதவனுக்கு துன்பம் அருகில் காத்திருக்கிறது என்பது தெரியாமலே போகின்றது. தொலைவில் இருந்து பார்ப்பவனுக்கு துன்பமானது தனக்கு அருகில் இருப்பது என்பது சிந்திக்காமல் இருக்கும்போது அவனுக்கு அந்த துன்பமானது தனக்கு அருகில் வருவதற்கு காத்திருக்கின்றது என்றவாறு அந்த சிந்திக்க சில நிமிடம் பகுதியானது அமைந்து காணப்படுகின்றது. நாம் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு சிந்தனைகளின் அடிப்படையில் செயல்படுவோமானால் வாழ்வில் மேன்மை அடையலாம். வாழ்வில் பல்வேறு நன்மைகளையும் அடையலாம். பல்வேறு உயர்வான நிலைக்கும் நாம் செல்லக்கூடியவாறு அந்த வாழ்க்கையானது அமைந்து காணப்படும். நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதுமே எங்களுக்குள்ளே ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். தொலைநோக்கு பார்வையை வைத்திருக்க வேண்டும். இதன் காரணமாக நாங்கள் நிச்சயமாகவே ஒரு நல்ல இடத்திற்கு வரலாம், நல்ல நிலையை அடையலாம் என்பது இன்றைய காலை நேர சிந்தனையாக அமைந்திருந்தது. இந்த நேரத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். அதாவது குறிப்பாக இன்றைய தினத்திலே நாங்கள் என்ன விஷயம் பேசப் போகின்றோம் என்று சொன்னால், இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. பன்னாட்டு போரினால், அதாவது உலகளாவிய ரீதியினால் போரினால் பாதிக்கப்பட்டு அனாதைகள் ஆக்கப்பட்டவர்களின் தினமாக இன்றைய தினம் இருந்து வருகிறது. அதற்கு முன்னர் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பார்க்கின்ற வேளையில் எங்களுடைய இறைவணக்கம் பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது. இறைவணக்கம் பகுதியில் சைவ சிந்தனை பகுதி இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம். ஞானமே வடிவாகிய ஞான தண்டாயுதபாணியினுடைய தனிப்பெருங்கருணையினாலே கேபிட்டல் டிவியினுடைய இறைவணக்கம் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி.
நேற்றைய தினம் ருத்ராட்சத்தை பற்றி சிந்தித்திருந்தோம். தொடர்ந்தும் இன்றைய தினம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த ருத்ராட்சம் பொருத்தம் என்பதை பற்றி சிந்திக்கலாம். அதற்கு முன்பாக எத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சங்கள் இருக்கிறது, அந்தந்த முகம் கொண்ட அந்த ருத்ராட்சத்தை அணிந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டு எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த முகம் கொண்ட ருத்ராட்சம் பொருத்தம் என்பதை பற்றி சிந்திக்கலாம். பொதுவாக ஒரு முகம் தொடக்கம் இன்றைய காலத்திலே 33 முகம் வரைக்குமான ருத்ராட்ச மணிகள் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் பொதுவாக ஒரு முகத்திலே இருந்து 11 முகம் கொண்ட ருத்ராட்ச மணிகள் எங்களுக்கு கிடைத்து வந்தன. இப்பொழுது அபூர்வமான பல ருத்ராட்ச மணிகள் எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த வகையிலே பொதுவாக ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம், இந்த ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் சாட்சாத் சிவபெருமானுடைய சொரூபம். இதை பார்ப்பதே அரிது. ஏனென்றால் இயற்கையாக இது ஒரு முகம் கொண்டு ருத்ராட்ச பழத்திலே உருவாகுவது கிடையாது. அவ்வளவுக்கு அரிதான். இதை பார்ப்பதோ அல்லது இதை தொட்டு வணங்குவதோ மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடியது, எங்களிடத்திலே இருக்கக்கூடிய சகல பாவங்களையும் போக்கக்கூடியது என்பது மட்டுமல்லாமல் இந்த ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்குவதை விட உங்களுக்கு யாராவது ஒரு பெரியவர் அல்லது சிவனடியார் அன்பளிப்பாக தந்தால் அது சிவபெருமானே உங்களுக்கு தன்னுடைய கடாட்சத்தை தந்ததாக அர்த்தம். அந்த அளவு மகத்துவம் கொண்டது இந்த ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம். பொதுவாக பிறை வடிவத்திலே இது காணப்படும். இந்த ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் கிடைப்பது அரிது. வைத்திருக்கிறவர்கள் உங்களுடைய கழுத்திலே தரித்து கொள்ளலாம். சிவபெருமானுடைய திருவருட் கடாட்சம் என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய பெரும் பலனை அளிக்க வல்லது இந்த ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம். அடுத்ததாக 2 முகம் கொண்ட ருத்ராட்சம். இது அர்த்தநாரீஸ்வர வடிவம் கொண்ட ருத்ராட்சமாக கருதப்படுகிறது. அதாவது சிவபெருமான் பாதி உமையம்மையார் பாதியாக இணைந்த அர்த்தநாரி சொரூபமானது இந்த 2 முக ருத்ராட்சம். இந்த 2 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதனாலே எங்களிடத்திலே இருக்கக்கூடிய பாவங்களை போக்கி மன அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த 2 முகம் கொண்ட ருத்ராட்சம். அதாவது எங்களுக்கு மன அமைதி இல்லை, எப்பவுமே ஒரே வேலைப்பழுவாக இருக்கிறது, எனக்கு எப்ப பார்த்தாலும் மனசிலே ஒரு பதற்றம் சஞ்சலம் இருக்கிறது என்று உணர்பவர்கள் இந்த 2 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை வெள்ளிப்பூன் போட்டு சிவப்பு நூலிலே கோர்த்து அணிந்து கொண்டால் மிகுந்த பலனை தரும். அதோடு உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் தங்கத்திலும் அணிந்து கொள்ளலாம். இந்த 2 முக ருத்ராட்சம் பொதுவாக வேலைப்பழுவினாலே மன அமைதி இன்றி அவதிப்படுபவர்களுக்கு நல்ல ஒரு மருந்தாக அமையக்கூடியது இந்த 2 முக ருத்ராட்சம். அடுத்ததாக 3 முக ருத்ராட்சம். சோமன், சூரியன், அக்னி என்கின்ற முக்கண்ணனுடைய வடிவமாக இருக்கிறது இந்த 3 முக ருத்ராட்சம். அதாவது சூரியன், சந்திரன், ஞானாக்கினி என்கின்ற 3 கண்களை உடைய சிவபெருமானுடைய முக்கண்ணனுடைய அம்சமாக இந்த 3 முக ருத்ராட்சம் அமைந்திருக்கிறது. இது ஆன்மீகத்திலே உயர்நிலையை அளிக்கக்கூடிய வல்லமை இந்த 3 முகம் கொண்ட ருத்ராட்சத்துக்கு இருக்கிறது. எனக்கு ஆன்மீகத்திலே நாட்டம் வர வேண்டும், ஆன்மீகத்திலே நான் உயர்நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் இந்த 3 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் அதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக 4 முக ருத்ராட்சம். இந்த 4 முக ருத்ராட்சம் சாட்சாத் படைப்பு கடவுளான பிரம்மதேவருடைய அம்சம். இந்த 4 முகம் கொண்ட ருத்ராட்சம் உங்களிடத்திலே அறிவு கூர்மையை மேம்படுத்தக்கூடியது. அதே போல பக்தி, இன்பம், மோட்சம், இவை உங்களுக்குரிய புகழ், இவை எல்லாவற்றையும் அள்ளித்தரக்கூடியது இந்த 4 முகம் கொண்ட ருத்ராட்சம். கலைத்துறையிலே இருப்பவர்கள், ஓவியர்கள், நுண்கலைகளிலே ஈடுபாடு உள்ளவர்கள், பெரிய படைப்பாளியாக வர விரும்புபவர்கள், கலைஞர்கள், தங்கள் கலைத்துறையிலே சாதிக்க விரும்புபவர்கள் இந்த 4 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் அதற்குரிய பலன்களை அவர்கள் பெறுவார்கள். இந்த 4 முக ருத்ராட்சம் பிரம்மதேவருடைய அம்சமாக இருப்பதினாலே அவருடைய பத்தினியாகிய சரஸ்வதி தேவியினுடைய திருவருளை இது பெற்றுத் தருகிறது. ஆனதினாலே தான் கலைத்துறையிலே இருப்பவர்கள், எழுத்தாளர்கள், நுண்கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் அதற்குரிய பலன்களை பெற்று உங்களுடைய கலைத்துறையிலே நீங்கள் சாதிக்கலாம். தொடர்ந்து நாளைய தினம் ஏனைய முகம் கொண்ட ருத்ராட்சங்களையும் அதனுடைய பலன்களையும் பற்றி சிந்திக்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.
ருத்ராட்சமும் அதனுடைய முகங்களும் அதனுடைய பலன்களும் குறித்து இன்றைய சைவ சிந்தனை பகுதி அமைந்திருந்தது. எந்தெந்த முகம் கொண்ட ருத்ராட்சங்களை யார் யார் அணிய வேண்டும், அதனால் கிடைக்கின்ற பலன் குறித்து இன்றைய சைவ சிந்தனை பகுதியில் பேசப்பட்டிருந்தது. எனவே இந்த ருத்ராட்சம் அணியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து தேடி பிடிச்சி இந்த ருத்ராட்சம் அணிந்தால் நான் இது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காலை வேளையிலேயே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது கேட்டால் போல் நாங்கள் இந்த ருத்ராட்சங்களை அணிந்து கொண்டால் எங்களுடைய அந்த முழு பலன்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களையும் இல்லை. அதைத்தான் குறித்து இன்றைய சைவ சிந்தனை பகுதி பேசியிருந்தது. எனவே தொடர்ச்சியாக கிறிஸ்தவ சிந்தனை பகுதி காத்திருக்கிறது, பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இது ஒரு ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கிறது. மன உளைச்சல்களை மாற்றக்கூடிய, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய, மனதிலே நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி தான் இறைவனுடைய வார்த்தை. இறைவனுடைய வார்த்தையினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தை மனுக்குலத்தை பலப்படுத்துகின்றது. மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கிளேசமான அடிப்படை வாழ்க்கையில் இருக்கிற நொந்து போய் இருக்கிற சூழல்களை மாற்றக்கூடியதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு முறைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 121 நாங்கள் பார்க்கிற பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆகவே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் அப்படி என்று சொல்லப்படுது. ஆகவே இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது, உபத்திரவத்தின் வழியிலே நாங்கள் நிற்கிற பொழுது நமக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடிய ஒரே காரியம் என்று சொன்னால், பரலோகத்தில் இருக்க தேவனுடைய கண்ணோக்குதல் நமக்கு மேலே இறங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் அவர்தான். 2வது வசனத்திலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்றான். இந்த பக்தன் சொல்லும் போது சொல்றான், எனக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை கண்டிப்பாய் வரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒத்தாசையை நீங்க தேடுறீங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்க தேடுறீங்க. ஆனா அது மனுஷனால கொடுக்க முடியாது. ஆனா இங்கே தாவீது சொல்ற போது, இங்கே பார்க்கிறோம், இங்கே காரியத்தை நீங்க பார்க்கிற பொழுது, இங்கே வசனத்தை நீங்க பார்க்கிற பொழுது, அங்கே பலவிதமான பக்தர்கள் சொல்ற காரியத்தை நீங்க பார்க்கிற பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆகவே அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதலை தருவதற்கு, இங்க தாவீது பல இடங்களிலே இந்த சங்கீதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்களில் அவர் செபிக்கிறாங்க. பல இடங்களிலே பலனுக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள், கஷ்டம், வேதனைகள், கண்ணீர், பட்டினி கூட இருந்ததுண்டு, வியாதி இருந்ததுண்டு, பலவீனம் இருந்ததுண்டு, கைவிடப்பட்ட நிலை இருந்ததுண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் அவர் பல இடங்களிலே சொல்லக்கூடிய காரியம் எப்படிப்பட்ட காரியம்? எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவமோ, இன்னல்களோ, கஷ்டங்களோ, அல்ல பண நெருக்கடியோ, அல்ல கடன்பட்டதை கொடுக்க முடியாமல் இருக்கிறீங்களோ, எதுவாக இருந்தாலும் மனித வாழ்க்கையில மனிதனால சுயமாக ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே தேவன் அங்கே இருந்து எங்களுக்கு ஒரு அனுமதியை கொடுத்து சித்தத்தை உண்டாக்குற பொழுது எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மாறும், வேதனை மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு, இந்த காரியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு, சங்கீதம் 121 நீங்க மனதில் வச்சு கொண்டு சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும்
பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதலும் சமாதானமும் அன்பும் நிறைந்து தங்குவதாக உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசு மூலம். ஆமென். மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மதத்தை சார்ந்து பின்பற்றி அதன்படி நடப்போம். அந்த வகையிலே ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சிந்தனைகள், ஒவ்வொரு தத்துவங்கள் அமைந்து காணப்படும். அந்தவாறு இன்றைய கிறிஸ்தவ சிந்தனையானது அழகாக அமைந்திருந்தது. நாம் ஒவ்வொருவருமே எமது வாழ்க்கையில் அந்த சிந்தனைகளின் அடிப்படையில், தத்துவங்களின் அடிப்படையில் செயற்படுவோமானால் வாழ்க்கையில் முன்னரெல்லாம் தச்சிகன். அதே போலவே இன்றைய நாளில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் போரினால் அனாதையாக்கப்பட்டவர்கள் தினமாகத்தான் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. உண்மையிலே பார்த்தோமானால் நாட்டில் உலகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு போர் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த போரும் ஒரு அர்த்தத்தை சார்ந்ததாகத்தான் காணப்படுகின்றது. இவ்வாறான போரினூடாக பல்வேறு மக்கள் அனாதையாக்கப்பட்டு காணப்படுகின்றார்கள். தர்ஷிகன், நிச்சயமாக, அதாவது போரினுடைய தாக்கத்தின் காரணமாக பல்வேறுபட்ட இடங்களிலும் பல்வேறுபட்ட மக்கள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். போரும் அதற்கான வடுக்களும் அதற்கான நிகழ்வுகள் குறித்து எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு அந்த போரினுடைய வலி, போரினுடைய வடு எவ்வாறு இருக்கும் என்று இன்று வரையும் உணரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இது குறித்து பேசலாம். அதற்கு முன்னர் இன்றைய நாள் மலர்ந்திருக்கிற இந்த நாள் எங்களுக்கு எவ்வாறான நிலைமைகளை, எவ்வாறான பலன்களை எல்லாம் கொண்டு தரப்போகின்றது என்பது குறித்து எல்லோருக்குள்ளேயுமே ஒரு ஆவலும் ஆசையும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய இன்றைய பலன்கள் பகுதி இருக்கிறது. இன்றைய பலன்கள் பகுதியை பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2021ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அத்தம், ராசி கன்னி. இன்றைய சுப நேரம் பிற்பகல் 5 மணி 1 நிமிடம் முதல் 6 மணி 31 நிமிடம் வரை. ராகு காலம் 12:31 முதல் 2 மணி 1 நிமிடம் வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகச் சிறப்பான ஒரு நாளாகும். இன்றைய நாளிலே உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான சில நல்ல கருமங்கள் சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை தடைபட்டு நின்ற எந்த கருமமாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளிலே நீங்கள் அதை செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். சில மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் வேலை செய்யும் இடங்கள் மாறலாம். தொழிலே சில திருப்புமுனை ஏற்படலாம். அவைகள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். இன்றைய நாள் ஒரு லாபம் மிகுந்த நாளாகும். வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அதிலும் நீங்கள் வெற்றி காணக்கூடியதாக இருக்கும். கல்வி சமூகத்திலே உத்தியோக உயர்வு வேண்டியிருந்தால் அதுக்கும் உங்களுக்கு அனுகூலமான சில நல்ல பதில்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிறப்பான இந்நாளை சிறப்பாக சிந்தித்து நீங்கள் செயல்படுத்துங்கள். இடபராசி அன்பர்களே, இடர்பாடுகளும் சிக்கல்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. சோர்ந்து விடாதீர்கள். உங்களுடைய மனதிலே எழுச்சியை வரவழைத்து கொண்டு இன்றைய திட்டங்களை, உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் தொடங்குங்கள். நிச்சயமாக அவை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் சாப்பாட்டை கூட நீங்கள் உண்ண முடியாத நேரகாலம் கிடைக்காமல் கூட போகலாம். ஆகவே நீங்கள் மனதில் உறுதியை வரவழைத்து கொண்டு இன்றைய நாளிலே நீங்கள் செயற்படுத்த போகும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு இடர்பாடுகளிடையே ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரக்தி நிலை தோன்றலாம், மனத்தளர்வு தோன்றலாம். இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு உங்களுடைய செயற்பாட்டை பாதியிலே நிறுத்திவிடலாம் என்றும் யோசனை வரலாம். அவைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்களுடைய செயற்திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு ஈடுபட்டு அதனை செய்து முடியுங்கள். நிச்சயமாக அவை உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய கர்மங்கள் சாதனைக்குரியதாக இருக்கும். மிகுந்த வெற்றி காணக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத வகையிலே உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகமான மகிழ்ச்சி தோன்றும். உங்களுடைய குடும்பத்தாருடன் நீங்கள் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், பெரியோர்களுடைய அனுசரணையும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும்.
புதிய புதிய நண்பர்களுடைய உதவியும் ஒத்தாசையும் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே அனுகூலமான இந்நாளை சிறப்பாக நகர்த்தி சென்று உங்களுடைய காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது உண்மை. கடகராசி அன்பர்களே, கனகச்சிதமாக காரியங்களை நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடியவர்கள். உங்களுடைய பேச்சு வன்மையால் பிறரை வசப்படுத்தி உங்களுடைய கர்மங்களை சாதிக்கக்கூடிய ஒருவர். உங்களுடைய பேச்சுக்கும் செயற்பாட்டிற்கும் அடுத்தவரிடம் பெருமதிப்பு உண்டு. ஆகவே இதனை மனதுக்கொண்டு நீங்கள் செய்யப்போகின்ற நல்ல பல விஷயங்களும் நன்மை தரும் காரியங்களும் நிச்சயமாக ஈடேறக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதிகமான பொருள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வேலை திட்டங்களை நீங்கள் செயற்படுத்த முனைவீர்கள். அதிலே சிறப்பாக வெற்றி காணுவீர்கள். அந்த சிறப்பினுடைய மற்றவர்களுக்கும் அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டாகும். ஆகவே சிறப்பான இந்நாளை சிறப்பாக நகர்த்தி செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடம் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, மிகவும் துரிதமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு சில தடைகள் ஏற்படலாம். சாதுரியமாக உங்களுடைய வேலை திட்டங்களை நீங்கள் நகர்த்தி செல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. ஆகவே இன்றைய வேலை திட்டங்கள் உங்களுக்கு சற்று தளர்வையும் தடைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் கூட உங்களுடைய எண்ணங்களும் ஆர்வமும் வீரியமுள்ள சிந்தனைகளும் உங்களுடைய செயற்பாடும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆளுமை உள்ள நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய வேலை திட்ட நிறைவிலும் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் செயற்படுத்தப் போகின்ற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ஆனால் பொருள் இழப்பை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதார சேதங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகமான செலவுகளுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டாகும். ஆகவே இதனை மனதுக்கொண்டு உங்களுடைய கர்மங்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதனுடைய செயற்பாடுகளை நீங்கள் நகர்த்தி செல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய மனதிலே உறுதியும் நம்பிக்கையும் தெளிவாக இருக்க வேண்டும். அதனுடைய நீங்கள் வெற்றி கண்டு உங்களுடைய கர்மங்களை நிச்சயமாக செய்து முடிக்கலாம். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் லாபம் தரும் நாளாக உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. இந்த லாபத்தினுடைய நீங்கள் வெற்றி காணப் போகின்றீர்கள். புதிய புதிய வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றன. நீங்கள் வீடு காணி வாங்கக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். அந்த சந்தர்ப்பங்களை பற்றி நீங்கள் திட்டமிடலாம். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். நீங்கள் எண்ணி துணிகின்ற அனைத்து விடயங்களையும் இலகுவாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். அதனுடைய அதிகமான பொருள் லாபம் உங்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கும். மனமகிழ்வு நிறைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய புதிய தொழில் முயற்சியிலே நீங்கள் ஈடுபடப் போகின்றீர்கள். அதிகமான பண லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இன்றைய நாளிலே உண்டு. பொறுப்பாக நீங்கள் கையேற்ற விடயங்களை மிக கச்சிதமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய வசீகர தன்மையும் உங்களுக்கு பொருள் தேடி உங்களுக்கு லாபம் தேடி தரக்கூடியதாக இருக்கும். அதனுடைய மற்றவர்களை நீங்கள் திருப்திப்படுத்தி நீங்களும் நன்றாக சந்தோஷமாக இன்றைய நாளை நகர்த்தக்கூடிய வாய்ப்பும் வசதியும் உண்டு. வியாபாரத்தில் அதிக வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிக லாபம் ஈட்டக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே இதனை மனதில் கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நகர்த்தி செல்வது மிக முக்கியமானதாகும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாள் தொல்லை மிகுந்த நாளாக உங்களுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் இவைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். அவைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தடைகள் எது வந்தாலும் அதிலே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு திடகாத்திரமான நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே இந்த ராசிக்குரிய சிறப்பான குணம் எது வந்தாலும் எதையும் ஏற்று அதனை தடைகளை நீக்கி தகர்த்தெறிந்து உங்களுடைய கர்மத்தை நீங்கள் ஈடேற்றக்கூடிய ஒரு வலுவுள்ள ராசியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எது செய்தாலும் தீயவை உங்களை வந்து சேர்ந்தாலும் முடிவில் நன்மையாகவே அது நடந்து முடியக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிறப்பாக சிந்தித்து இன்றைய நாளை நகர்த்துங்கள். சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மகர ராசி அன்பர்களே, உற்சாகமான இந்த நன்னாளை உறுதியான இந்த நன்னாளை நீங்கள் நகர்த்தி செல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. இதனூடே நீங்கள் அதிக லாபம் பெறப்போகின்றீர்கள். அதிகமான பொருள் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய இது நாள் வரை தொடங்கியிருந்த பல விடயங்கள் இன்றைய நாளிலே பூர்த்திகரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அனுகூலமான சித்தி பெறக்கூடிய நல்ல
நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. எந்த கர்மமானாலும் நீங்கள் எண்ணி துணிந்து செய்தால் நிச்சயமாக இன்றைய நாளிலே அதிக சிறப்பும் செல்வாக்கு மிகுதியோடும் நீங்கள் அதை நிறைவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, தளராத மன உறுதியோடு நீங்கள் தளம்பாத நிறைவான கும்பராசியை உடையவர். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள், வெற்றி திருநாள். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயற்பாடுகள், உங்களுடைய தகமைகள் அடுத்தவர் மனதிலே ஒரு பெரிய இடத்தை பிடித்து இன்றைய நாளிலே நீங்கள் செய்கின்ற எந்த கர்மமானாலும் அதை வெற்றிகரமாக நடத்தி அதிலே வெற்றி காணக்கூடிய, லாபம் காணக்கூடியதாக அமையும். எந்த வேலை திட்டமானாலும் சரி, எந்த கடின வேலையாக இருந்தாலும் சரி, அதனை இலகுவாக நீங்கள் நடத்தி முடித்து அதிலே அதிக லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆகவே வியாபாரமோ கல்வியோ அல்லது பதவி உயர்வோ எதுவானாலும் நீங்கள் இன்றைய நாளிலே மேற்கொள்ளப் போகின்ற முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களே, மிகுந்த சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே மேற்கொள்ளப் போகும் எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அதனூடே அவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ந்து அதிகமான பொருள் லாபமும் சொத்துக்களும் உங்களை வந்தடையக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. ஆகவே நிறைவான இந்நன்னாளை நிறைவாக நீங்கள் உங்களுடைய மனதிலே எண்ணிக்கொண்டு இதனை நகர்த்தி செல்லுங்கள். உங்களுக்கு பூரணமான வெற்றியை தரக்கூடிய ஒரு புனித நன்னாளாக இன்றைய நாள் விடிந்திருக்கின்றது. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பட்ட பலனை ஒரு சோதிடரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலே நாங்கள் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட விடயமாக இந்த பன்னாட்டு போர் பாதிக்கப்பட்டவர்களினுடைய போரினால் பாதிக்கப்பட்டு அனாதைகள் ஆக்கப்பட்டவர்களினுடைய தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் அது குறித்து தான் பேச போகின்றோம். உலகளாவிய ரீதியை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற வேளையில் பல்வேறுபட்ட காலப்பகுதிகளும் பல்வேறுபட்ட விதமான போர்கள் இடம்பெற்று தான் இருக்கிறது. இந்த போர்களினால் அதிகளவாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இதன் காரணமாக பல உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. பலர் அவயங்களை இழந்திருக்கிறார்கள். பலர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இன்று வரையில் அதிலிருந்து மீள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். பலர் அங்குவீனமர் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போலதான் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். அவற்றிற்கு அடுத்தபடியாக பல பேர் தங்களுடைய தங்களுடைய குடும்பத்தினரை இழந்து அனாதைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அன்னை தந்தையரை மாத்திரம் இழந்தவர்கள் அனாதைகள் அல்ல. இந்த போரின் காரணமாக தங்களுடைய குடும்பத்தை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்து தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் அனாதைகளாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அவர்கள்தான் இன்றைய தினத்திலே அவர்களுக்காகத்தான் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், இப்படியானவர்கள் எங்களுடைய உலகில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியானவர்களுக்கான சரியான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான தினங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அனாதைகள் அல்லது போரினால் பாதிக்கப்பட்டு அனாதைகள் ஆக்கப்பட்டவர்கள் என்கின்ற ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகளவாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் உலக நாடுகளுக்கு நாங்கள் பின்னர் செல்லலாம். அதற்கு முன்னர் இலங்கையை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில், அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் அதிக அளவானோர் இவ்வாறு இருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையுமே போரினால் யுத்தத்தினால் இழந்துவிட்டு தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறவர்கள் என்று இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பல குழந்தைகளாக இருக்கும் பொழுது தங்களுடைய குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள். பலர் இளம் வயதில் இருக்கின்ற பொழுது குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள். பலர் தள்ளாடுகின்ற வயதில், முதிய வயதில் இருக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் தங்களுடைய குடும்பங்களை இழக்கக்கூடாதோ அப்பொழுதெல்லாம் இழந்து தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்காகத்தான் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் அவர்கள் குறித்து சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய எதிர்கால நிலைப்பாடுகள், குறிப்பாக குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது தங்களுடைய அன்னை தந்தையர் அல்லது சகோதரர்கள் எல்லோரையும் இழந்து தனிமரமாக நிற்கின்ற அந்த வலியும் வேதனையும் அந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்தாக வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த கொடிய யுத்தத்தினால், போரினால் மாத்திரமே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு காலம் முழுவதும் அது வடுக்களாகவே குத்திக் கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு
விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய அன்னை தந்தையருடைய அரவணைப்பின்றி வளர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் பல்வேறுபட்ட சமூக பிறழ்வுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகளவாகவே இருக்கிறது. தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுக்கின்ற வேளையில் முடிவு எடுக்க முடியாத வயதுகளில் தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுக்கின்ற வேளையில் அது தவறாக போய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. தவறான வழியில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அதிகளவாக நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் அதிகம் என்று சொல்லி அதிகளவான பேச்சுக்களை நாங்கள் கேட்டிருப்போம். உண்மையாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த யுத்தத்தின் பின்னர் தான் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் உண்மையாகவே இருக்கிறது. தனியே ஒருவராக மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய எந்த விதமான அதாவது தங்களுடைய வாழ்வாதாரங்களை எடுத்து செல்ல முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அனாதைகளாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்தின் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரங்களை தங்களுடைய எதிர்கால செயற்பாடுகளை எல்லாம் எடுத்து செல்ல முடியாதவர்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதில் கவனிக்கப்பட வேண்டியது அனாதைகள் ஆனவர்கள் அல்ல, அனாதைகள் ஆக்கப்பட்டவர்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனவர்களுக்கும் ஆக்கப்பட்டவர்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது. இந்த யுத்தத்தின் காரணமாக அனைவரும் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற வழியில் பல்வேறுபட்ட நாடுகளிலும் போர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் பல இடங்களில் போர்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த ரோஹிங்கியோ முஸ்லிம்கள் எனப்படுகின்ற ஒரு இனக்குழுக்கள் மீதான தாக்குதல் என்பது மிகவும் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு விடயமாக இருந்து ஒரு பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வாழ்விடங்கள் தங்களுடைய இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் விட்டு அனாதைகளாக அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாடுகளிலுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாடுகளுக்குள் இருக்கின்ற அந்த முரண்பாடுகள், ஒரு நாட்டுக்குள் 2 குழுக்கள் அல்லது 3 குழுக்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த முரண்பாடுகள், அரசாங்கத்துக்கும் அந்த குழுக்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் காரணமாக பல்வேறுபட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவை தவிர 2 நாடுகளுக்கு இடையிலான யுத்தம், 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த போராட்டத்தின் காரணமாக மக்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அனாதவராக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருந்து வருகிறது இல்லையா? நிச்சயமாக தர்ஷியன், நாங்கள் பார்த்தோமானால் எனக்கு கூட ஞாபகம் இருக்கின்றது, கடைசியாக இடம்பெற்ற எமது நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது வன்னி பிரதேசத்தில் அந்த யுத்தத்தில் நானும் ஆகப்பட்டிருந்தேன். சரியாக கஷ்டப்பட்ட அந்த தருணம் நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது எமது தந்தையர்களின் கைகளை பிடித்து அந்த போராட்டம் இடம்பெறுகின்ற தருணங்களில் கடைசி இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நாமும் அதற்குள் அகப்பட்டிருந்தோம். அந்த தருணத்தில் ஒரு இடத்தில் தந்தையை பிரிந்து, தாயை பிரிந்து, உறவினர்களை பிரிந்து எல்லாம் சின்ன பின்னமாக நமது உறவினர்கள் அந்த தருணத்தில் அலைந்து திரிந்து காணப்பட்டார்கள். இவ்வாறு தான் நாமும் அந்த நிலைமையில் இருந்து மீண்டும் வந்துள்ளோம். ஆனால் எனது குடும்பத்தினர் நாங்கள் பத்திரமாக சேர்ந்துள்ளோம். ஆனால் என்னை போல் எனது உறவினர் ஒருத்தர் இருக்கின்றார். அவர் தனது தாயை இழந்து, தந்தையை இழந்து, தனது குடும்பத்தை இழந்து இன்று தனது தனிமரமாக தான் ஒரு தனியாகத்தான் என்று செயற்படுகின்றார். மிகவும் கவலைக்கு ஒரு விடயம்தான் இவ்வாறான போராட்டங்களினால் நமது மக்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமது சொந்தங்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, தமது உரிமைகளை எல்லாம் இழந்து இன்று எமது மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த போராட்டங்களினால் மிகவும் பாதிக்கப்பட்டு இன்றைய காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக சிறுவர்கள் தான் இருக்கின்றார்கள். அது ஒரு மனவேதனைக்குரிய விஷயம்தான். அவர்கள் பாடசாலை செல்லுகின்ற போது அங்கு தந்தையர் பெயர், தாய் பெயர் கேட்டால் சில சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த போராட்டத்தின் போது நமது தந்தைகளையும் தாய்களையும் இழந்திருப்பார்கள். அவர்கள் சிறுவர் இல்லங்களிலும் சிறுவர் காப்பகங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு மனக்கவலை ஏற்படும், மனத்தில் ஒரு மன நோய்கள் என்றவாறு மன சஞ்சலங்கள் ஏற்படும். எங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா, நாங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றோம் அப்படி என்றவாறு அவர்களுக்கு மனத்தில் பல்வேறு எண்ணங்கள் தோன்றும். ஆனால் நாங்கள் பாடசாலைகளில் சேர்ந்து படிக்கின்ற போதோ அல்ல வெளியிடங்களிலோ அல்லது சிறுவர்கள் இல்லங்களுக்கு செல்லுகின்ற போதோ அவர்களோடு நாம் ஒன்றிணைந்து அவர்களது உறவினர்கள் போல் செயற்படுவோமானால் அவர்களது கவலைகளையும் துன்பங்களையும் நாங்கள் எடுத்தறிந்து அவர்களை எங்களோடு இணைத்து வாழ்ந்து கொண்டெல்லாம். அப்போதுதான் அவர்களுடைய வாழ்வும் சந்தோஷமாக அமையும். அவர்களும் வாழ்க்கையில் நாங்கள் மீண்டும் முன்னேற வேண்டும், எல்லாத்தையும் மறந்து செயற்பட வேண்டும் என்று நினைத்து செயற்படுவார்கள். மேலும் பார்த்தோமானால் இன்றைய காலகட்டத்தில் உலக மகா யுத்தங்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன. இதனால் பெரிய வல்லரசு நாடுகளில் இருக்கின்ற மக்கள் தனது உறவினர்களையும் இழந்து, சொத்துக்களை இழந்து எல்லாம் சின்ன பின்னமாக பல்வேறு இடங்களில் ஒரு இடத்தில் தனது உறவினர்களை பிரிந்து இருப்பார்கள். ஆனால் இங்குதான் தனது உறவினர் இருக்கின்றார், இவ்வாறு இருக்கின்றார், எங்கேயோ இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளாதவாறு இந்த போராட்டங்களினால் எமது மக்கள் தனித்து அனாதரவாக செயற்படுகின்றார்கள். தர்ஷியன்,
நிச்சயமாக பார்க்கின்ற வேளையில் இந்த நீங்கள் சொன்னது போலவே அதிகளவாக அந்த சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மையான ஒரு விடயம்தான் இருக்கிறது. அவர்கள் தங்களை அறியாத சூழ்நிலையில் கைக்குழந்தைகளாக இருக்கின்ற பொழுதே பலர் தங்களுடைய தாய் தந்தையரை இழந்திருக்கிறார்கள். இழந்ததன் காரணமாக அவர்களுக்கு தங்களுடைய எதிர்காலம் குறித்து எந்த விதமான நம்பிக்கைகளும் அவர்களுக்கு அற்றுப்போகிறது. குறிப்பாக அவர்கள் சிறுவர் காப்பகங்களிலோ சிறுவர் இல்லங்களிலோ வளருகின்ற பொழுது அதிகளவாக அவர்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதிகளில் யுத்தம் இடம்பெற்ற பிரதேசங்களில் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அதிகளவாக சிறுவர் இல்லங்கள் தோற்றம் பெற்றிருக்கும், அதிகளவாக சிறுவர் காப்பகங்கள் உருவாக்கி இருக்கும். இதற்கான காரணங்களை நாங்கள் பட்டியலிட்டு பார்க்கின்ற வேளையில் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த யுத்தத்தின் காரணமாக அதிகளவாக தங்களுடைய தாய் தந்தையரை தங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்தவர்களின் காரணமாக சிறுவர்களே இழந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் சிறுவர் இல்லங்களிலும் சிறுவர் காப்பகங்களிலும் வளர்கிறார்கள். வளர்க்கின்ற பொழுது அவர்களுக்கான அந்த அன்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு சரியான முறையில் கிடைக்கப்படுகிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல முடியாத அளவில் தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறு இந்த யுத்தத்தின் காரணமாக பல்வேறுபட்ட தாக்கங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒரு யுத்தம் ஒரு இடத்தில் இடம்பெறுகின்ற பொழுது அங்கே பலவிதமான தாக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய பல காலமாகவே பல பாரம்பரியமாகவே செய்து வந்த தங்களுடைய தொழில்களை இழந்திருக்கிறார்கள். பல பேர் தங்களுடைய கலை கலாச்சார பண்பாடு விழுமியங்களை எல்லாம் இழந்து வேறு ஒன்றை நோக்கி ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இவ்வாறெல்லாம் இந்த யுத்தத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாங்கள் பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். இதில் மிக முக்கியமாக நாங்கள் அதிகளவாக பேசப்படுகின்றது இந்த உயிரிழப்பு, அவயங்கள் இழப்பு. அது மாத்திரமல்லாமல் இந்த அனாதவராக ஆக்கப்படுகிறவர்கள் என்பது மிக முக்கியமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எனவே இது குறித்து தொடர்ச்சியாக பேசலாம். அதுக்கு முன்னர் வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் இருக்கிறார்கள், வரலாற்று நிகழ்வுகளும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும், அவற்றையெல்லாம் மீட்டு பார்க்க வேண்டும். இன்றைய நாளில் கடந்த காலங்களில் எவ்வாறான சம்பவங்கள் எவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னர் அதற்காக இன்றைய நாளில் பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது, பார்க்கலாம். ஆயிரத்து 838 ஆண்டு இதே நாளில் சாமுவேல் மோர்ஸ் இலத்திரனியல் டெலிகிராஃப் சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டார். 1929 ஆண்டு இதே நாளில் அன்னி தெரேசா இந்தியாவில் வறிய மக்களுக்கான தனது சேவையை ஆரம்பிப்பதற்கு கொல்கத்தாவை சென்றடைந்தார். 1950 ஆண்டு இதே நாளில் சீன மக்கள் குடியரசை பிரிட்டன் அங்கீகரித்தது. அதற்கு பதிலடியாக சீன குடியரசு பிரிட்டனுக்கான ராஜதந்திர தொடர்புகளை துண்டித்தது. 1960 ஆண்டு இதே நாளில் நியூயார்க்கிலிருந்து மயாமி நோக்கி சென்று கொண்டிருந்த நேஷனல் ஏர்லைன்ஸ் 2511 விமானம் நடுவானில் வெடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்த 34 பேரும் உயிரிழந்தனர். 2007 ஆண்டு இதே நாளில் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிற மாநிலத்தவரை குறிவைத்து உல்ஃபா தீவிரவாதிகள் நடாத்திய தாக்குதலில் 55 பேர் கொல்லப்பட்டனர். பிரான்சிய வீராங்கனை புனிதர் ஜோன் ஆஃப் ஆர்க் 1412 ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இந்திய திரைப்பட இசையமைப்பாளரும் பாடகருமான AR ரகுமான் 1967 ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இந்திய துடுப்பாட்டக்காரர் கபில் தேவ் 1959 ஆண்டு இதே நாளில் பிறந்தார். பார்வையற்றவர்களுக்கான பிரைலி எழுத்தை உருவாக்கிய பிரான்சிய லூயிஸ் பிரைலி 1852 ஆண்டு இதே நாளில் இறந்தார். அமெரிக்காவின் 26வது குடியரசுத் தலைவர் தியோடர் ரூஸ்வெல்ட் 1919 ஆண்டு இதே நாளில் இறந்தார். பிரான்சிய வளிமண்டல ஆய்வாளர் ஹென்றி ஃபுச்சட் 1944 ஆண்டு இதே நாளில் இறந்தார்.
இலங்கையை பார்க்கின்ற வேளையில் நாங்கள் இந்த உலக அனாதைகளாக ஆக்கப்பட்டவர்கள் யுத்தத்தின் காரணமாக என்கின்ற விடயம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த விடயத்தில் இலங்கையை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்தில் இந்த யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் அதிகளவான சிறுவர் இல்லங்களும் அதிகளவான முதியோர் இல்லங்களும் தோற்றம் பெற்றன. இதற்கான காரணமாக நாங்கள் இந்த யுத்தத்தை மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் யுத்தத்தின் காரணமாகத்தான் அதிகளவாக இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக லட்சக்கணக்கில் மக்கள் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக குடும்பங்களை இழந்து தனிமரமாக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் அதிகமாக உருவாகி இருக்கிறது. அனாதைகளாக ஆக்கப்பட்டவர்கள் யாருமே அற்ற நிற்கதியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை விட தங்களுடைய சொந்த இடங்களிலே இன்னும் குடியமர முடியாமல் இருக்கின்ற பல மக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குடியமர்ந்தும் பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கும் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இடைநடுவில் கல்வியை நிறுத்தியவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தங்களுடைய கல்வியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாத துர்ப்பாக்கிய நிலையை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அங்கவீனர்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முன்னர் நன்றாக இருந்து இப்பொழுது தெருவோரம் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், தெருவோரம் யாசகம் செய்பவர்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த யுத்தம் ஏற்படுத்திய வடுக்கள் தான் இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இவை தவிர காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த யுத்தமானது ஒரு நாட்டில் இடம்பெறுகின்ற பொழுது அந்த நாட்டு மக்களை எவ்வாறு பாடாய்படுத்துகின்றது என்பதற்கு உதாரணமாக நாங்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்வியல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. யுத்தம் நிறைவுற்று இன்று 10 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் கூட அவர்கள் இன்றளவிலும் இன்று வரையில் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் பல்வேறுபட்ட வலிகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 2 கைகால்களையும் இழந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களினுடைய நிலைமையை பார்க்கின்ற வேளையில் அவர்கள் அதிக அளவாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய தாய் தந்தையரையும் சேர்த்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இளம் வயதிலேயே விதவையானவர்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய தாய் தந்தையரை இளம் வயதில் இழந்து கொண்டு இன்று சிறுவர் இல்லங்களிலும் அனாதைகள் இல்லங்களிலும் இருந்து கொண்டு தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இளையவர்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இவ்வாறு ஒரு யுத்தமானது எவ்வளவுக்கு பாடாய்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யுத்தம் சார்ந்த வாழ்வியல் என்பது புதிதான ஒரு விடயமாக அல்ல. அதனுடைய இழப்புகளையும் அதனுடைய ஒவ்வொரு வலிகளையும் நாங்கள் தாங்கியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே உலகளாவிய ரீதியில் நாங்கள் ஒரு விடயத்தை ஒப்பிட்டு பேசுகின்ற பொழுது அது இந்த விடயத்துடன் எந்த அளவிற்கு ஒப்பீடு என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கிறவர்கள் வித்தியாசமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒடுக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார்கள், அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அதே போல வெளிநாடுகளும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இடம்பெற்றும் இருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக உலகங்களை பார்க்கின்ற வேளையில் இந்த 2 மாபெரும் யுத்தங்கள் இடம்பெற்றிருந்தது. 2ஆம் உலக மகா யுத்தம், அதே போல 1ஆம் மகா யுத்தம் அப்படின்னு சொல்லி 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் என்று சொல்லி 2 உலகப் போர்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த உலகப் போர்களின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாங்கள் சொல்லித் தெரிய வேண்டிய அளவிற்கு இல்லை, அந்த அளவிற்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் எங்களுடைய ஜப்பான் நாட்டிலே போடப்பட்ட அணுகுண்டின் காரணமாக அணுகுண்டின் தாக்கம் இன்றளவிலும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஜப்பான் இன்று தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக இருக்கிறது, ஒரு வல்லரசாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக இருந்து வருகிறது. இருந்தாலும் அங்கே போடப்பட்ட அந்த அணுகுண்டினுடைய தாற்பயம் வீரியம் இன்றும் அந்த மக்களால் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த சத்தம் இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. என்று சொன்னால் யுத்தம் அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நூற்றாண்டுகள் கடந்தும் மக்கள் மத்தியில் அந்த மாறாத வடுவாக மாறி இருப்பது இந்த யுத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகள் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்கிறது. அதே போலதான் வெறுமனே நாங்கள் 10 வருடங்களை தான் கடந்திருக்கிறோம், எங்களால் எவ்வாறு அந்த யுத்த வடுக்களை தாண்டி வந்துவிட முடியும் என்கின்ற கேள்வி எல்லோருக்குள்ளேயும் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை விடுவோம், இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருப்பவர்களை பற்றி பார்க்கின்ற வேளையில் யுத்தத்தினால் யாருமே இல்லாது தன்னந்தனி மரமாக நின்று கொண்டிருப்பவர்களை யோசித்து பார்த்தால் அவர்களுக்கு வலி தெரியும். 10 வருடங்கள் என்ன, 20 வருடங்கள் என்ன, 30 வருடங்கள் என்ன, அவர்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் அந்த வலி இருந்து கொண்டேதான் இருக்கும். என்னுடைய குடும்பம் இருந்திருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பேன், என்னுடைய குடும்பம்
குடும்பத்தை ஒரு பண்டிகையை நான் செலவிட்டிருப்பேன். குறிப்பாக பண்டிகை காலமெல்லாம் வருகின்ற பொழுது நாங்கள் எவ்வளவுக்கு யோசிப்போம், எங்களுடைய குடும்பங்களோடு எங்களுடைய பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், எங்களுடைய உற்றத்தாருடன் நாங்கள் எங்களுடைய பண்டிகைகளை எல்லாம் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எல்லோ மனிதர்களுக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்களை யோசித்து பாருங்கள், தங்கள் யாருடன் அந்த பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். இதற்கு முன்னைய பண்டிகைகளை எல்லாம் தங்களுடைய குடும்பங்களுடன் கொண்டாடி இருப்பார்கள். யுத்தத்தின் காரணமாக அனைவரையும் இழந்த பிற்பாடு அவர்கள் அந்த பண்டிகைகளை யாருடன் கொண்டாடுவார்கள்? தனித்தனியே பண்டிகைகளை கொண்டாடுகின்றவர்களை நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற வலியை யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நல்லது கெட்டது சொல்வதற்கோ அவர்களுடைய தேவைப்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியதாக யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டால் கூட இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த யுத்தமானது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்களை பேசலாம். அதற்கு முன்னர் KV குணசேகரம் ஐயா காத்து கொண்டிருக்கிறார். தமிழறிஞர் KV குணசேகரம் ஐயா குரல் சொல்லும் கதை பகுதியோடு காத்து கொண்டிருக்கிறார். ஒரு குரலையும் அழகான ஒரு கதையோடும் காத்து கொண்டிருக்கிறார். பார்க்கலாம். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 44ஆம் அதிகாரமான குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்தின் 1வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இதன் உரை என்ன சொல்கின்றது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு காமம், சினம், செருக்கு இந்த 3ம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் வாழ்கின்ற ஒரு மனிதன், காமமும் செருக்கும் சினமும் இல்லாமல் வாழ்கின்ற மனிதனை மக்கள் எல்லோரும் தெய்வமாக போற்றுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த 3ம் பெருங்குற்றங்கள். அப்போ அந்த குற்றங்கள் ஒரு மனிதனில் இருக்கிற குற்றங்கள் என்னென்று அவனுக்கு தான் தெரியும். என்னென்று சொன்னால், அவன் மனதுக்குள்ள நினைப்பான், ஒரு பொண்ணை நினைப்பான் இதை அடைய வேணும் என்று, அல்லது களவெடுக்க வேணும் என்று நினைப்பான், அல்லது ஏதாவது ஒரு தீயதை நினைத்தனே. ஆனால் அதை அவனை களையாத அளவில் அந்த குற்றம் அவனை விட்டு போகாது. அப்போ அந்த குற்றம் என்ன செய்யும்? அவனை தீயதை செய்ய சொல்லி நிறுத்தும். அப்போ ஒரு நாள் அருணாச்சலம் என்றவர் ஒரு பெரிய முதலாளி, வர்த்தகர். அவருக்கு அவர்கிட்ட மனைவி பிள்ளைகளோட அவர் வீட்டில் வாழ்ந்து வந்தார். வர்த்தகர் எந்நாளும் சிவனையே கும்பிட்றவர், அதை விட ஒழுக்கமானவர், சமூகத்தால் மதிக்கப்படுறவர், தன் சிப்பந்திகளுக்கெல்லாம் ஒழுங்காக பணம் கொடுப்பவர். இப்படிப்பட்டவற்றை வீட்டுக்கு வந்த கஜேந்திரன் சொன்னான், ஐயா, நான் திருமணம் செய்து ஒரு வருடமாகின்றது. இப்பொழுது எனது மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றாள். அவளதொரு உறவினர் விபத்துக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவரை சென்று நான் பார்க்க வேண்டும். வீட்டில் யாரும் இல்லாதால் எனது மனைவியை உங்களோட வீட்டில் விட்டுட்டு போகிறேன் என்று சொல்ல அருணாச்சலம் சொன்னார், மகனே, எனது மனைவி தன் தாய் வீட்டுக்கு போயிருக்கிறார், வர 4-5 தினங்கள் செல்லும். அதனால் நீ உன்ற இனத்தவர் வீட்டில் கூட்டி கொண்டு போய் அவளை விட்டுட்டு போ. உன்னுடைய மனைவியின் தமக்க கணவன் பெரியவர் தான், பணக்காரன், அங்கே விடலாம் தானே. அப்போ கஜேந்திரன் சொன்னான், இல்லை ஐயா, அவர் தன்னுடைய வர்த்தக நிலையத்தில் வேலையிற பெண்களோடைய செல்லாமல் முயற்சிக்கிறவர். பெரிய பிரச்சனைகள் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதோட முன்கோபக்காரன், செருக்கு பிடிச்சவர். நான் அங்கே போய் மனைவியை விட்டுட்டார் என்றால் அந்த செருக்கில் அவர் ஏதாவது கதைப்பார், பெருமையாக கதைப்பார். அதனால் நான் அங்கே விட விரும்பவில்லை, இங்கே தான் விட விரும்புகிறேன். அம்மாவுக்கு நான் கைத்தொலைபேசியில் கதைச்சேன். அவள் சொல்லிட்டா இங்கே உணர்ந்து விட சொல்லி என்று சொன்னபோது அருணாச்சலத்தின் கைத்தொலைபேசி ஒலித்தது. அப்போ அவள் எடுத்து கேட்க அவர்கிட்ட மனைவி சொன்னார், அன்பரே, தயவு செய்து அவனார் கஜேந்திரன் மனைவியை எங்களோட வீட்டில் தங்க அனுமதியுங்கள். அவன் மிகவும் நேர்மையானவன், நல்லவன், எல்லாம் வல்லவன். அதனால் அவனை மனைவியை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க என்று சொன்ன உடனே அருணாச்சலம் சரி வர சொல்லு என்று சொல்லி அன்று இரவு அருணாச்சலமும் அவனுடைய மனைவியும் தான் அந்த வீட்டில் தங்கினது. அப்போ அவன் சொன்னான், ஐயா, உங்களில் எனக்கு பூரணமான நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு பெண்
எப்படியான நிலையில் உங்களை வந்து தொந்தரவுப்படுத்தினாலே நீங்கள் போகக்கூடாத ஒரு பெரிய உத்தம மனுஷன். அதனால் நான் உங்களை நம்பித்தான் விட்டுட்டு போகிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனதில் கவலையும் இல்லை, கலங்கமும் இல்லை என்றான் கஜேந்திரன். மீண்டும் சந்திப்போம். அழகான குரலோடு அதை கேட்ட ஒரு குட்டி கதையை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விஷயம் போராட்டத்தினால் அனாதைகளாக்கப்பட்டவர்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலத்தில் நிறைய பேர் இந்த போராட்டங்களினால் சிறு குழந்தைகள் அனாதைகளாக தமது கல்விகளை இழந்து அதற்கு தாம் இந்த பாடசாலை கல்வியை தொடர வேண்டும், நாங்கள் இவ்வாறு கற்க வேண்டும் என்ற ஒரு உறவினரோ அல்லது அவரது குடும்பத்தினரின் அறிவுறுத்தல் இல்லாது அவர்கள் தனிமரமாக இந்த தெருவழிகளில் திரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவ்வாறு திரிகின்ற போது அந்த ஒரு மகனுடையதோ ஒரு மகளுடையதோ வாழ்க்கையானது ஒரு நபருடைய வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டு கொண்டு செல்கின்றது. அவர் எதுவுமே அற்ற இந்த இவ்வாறாக முன்னேறலாம், இவ்வாறு முன்னேற முடியாது என்ற எந்த சூழ்நிலையிலுமே யாருமே அவருக்கு ஒரு அறிவுரை கூறாத தனிமரமாக அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். இதனால் அவர் பாரிய அளவு தீமையை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். எதுக்குமே ஒரு முயற்சிக்காத, எதுவுமே தன்னால் முடியாது என்றவாறு அவர் தான் தனிமரமாக அனாதையாக தெருவழியிலே தெரிந்து கொண்டிருக்கின்றார். மேலும் பார்த்தோமானால் இந்த போராட்டங்களினால் முழுமையாக கணவனை இழந்து தனது குடும்பங்களை இழந்து பெண் தலைமைத்துவம் தாங்கும் குடும்பங்கள் இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த பெண் தலைமைத்துவம் தாங்குகின்ற குடும்பங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற போது அவர்களுக்கு வாழ்வாதாரமாக ஏதாவது நடைமுறை, அவர்களுக்கு வாழ்வாதார திட்டங்கள் நாங்கள் கொடுக்கின்ற போது அரசாங்கத்தினால் இந்த திட்டங்கள் வழங்கப்படுகின்ற போதிலும் பாரியளவு சில பிரதேசங்களில் இந்த குடும்பங்கள் அந்த திட்டங்கள் அந்த பெண்களுக்கு சென்றடையாமல் அவர்கள் கூலி வேலைகளுக்கோ அல்லது தெருவழிகளிலோ திரிந்து ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபட்டுத்தான் அவர்கள் பாரிய துன்பமான நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பார்த்தோமானால் மேலும் இந்த போராட்டங்கள் இடம்பெற்ற இடங்களில் இந்த குடும்பங்கள் வாழ்வதற்கான, மக்கள் வாழ்வதற்கான ஒரு குடிமனைகள் இல்லாது அந்த இடர்பாடுகள் இடம்பெற்றபடியே அவ்வாறே அந்த கட்டிடங்கள் இடிந்தபடியும் மரங்கள் சேதமாக்கப்பட்டபடியும் அவ்வாறே சில இடங்கள் இன்றும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நமது மக்கள் ஒரு மழை நேரமோ அல்லது ஒரு வெயில் நேரமோ தாங்கள் ஒரு தங்குவதற்காக ஒரு உறைவிடம் இல்லாத இன்றைய காலத்தில் நமது மக்கள் பெரும் பாதிக்கக்கூடிய விடயத்தில் நமது மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் கூட தமது உரிமைகளுக்காக நமது தமிழ் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். காணாமலாக்கப்பட்டவர்களை, இந்த போராட்டங்களின் மூலம் காணாமலாக்கப்பட்டவர்களை மீட்டு தருமாறும் அவர்களை விடுதலை செய்யுமாறும் நமது மக்கள் பல்வேறு வகையிலே போராட்டங்களை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவ்வாறு நமது தமிழ் சமுதாயம் அதிகளவிலே இந்த போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எப்போ நமக்கு ஒரு விடிவு வரும், எப்போ நாம் நல்ல வீடு ஒன்றில் வாழ்ந்து நல்ல ஒரு உறைவிடத்தில் வாழ்வோம் என்ற வாரதேசிகன் நமது தமிழ் மக்களின் மனங்களில் இன்றும் ஏக்கமான நிலைமை தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட மக்களும், அதாவது இலங்கை மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலும் பல்வேறுபட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியிலே இந்த அனாதவராக ஆக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. யுத்தத்தின் காரணமாக இவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒருவருடைய அல்லது ஒரு நாட்டினுடைய அல்லது தனிப்பட்ட இரு நாடுகளினுடைய பகையின் காரணமாக பல்வேறுபட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இதை நாங்கள் உணர மறந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாதிக்கப்படுவது எங்கள் மக்கள் என்கின்ற ரீதியில் நாங்கள் எங்களுடைய பார்வையை செலுத்த வேண்டும். எல்லாரும் சந்தோஷமாகவும் ஒரு இன்பமான வாழ்க்கையும் வாழ்வதற்காகத்தான் இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலே இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் நாங்கள் அனுபவித்து ரசித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவ்வாறான இந்த யுத்தங்கள், தேவையற்ற விதத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த யுத்தத்தின் காரணமாக அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், நாங்கள் எங்களுடைய சொந்தங்கள் உற்றார் உறவினர்களுடன் இருக்கின்ற பொழுது யாருமே இல்லாமல் யுத்தத்தின் காரணமாக தனிமரமாக்கப்பட்டவர்கள் தனியாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான வலியும் வேதனையும் எவ்வாறு இருக்கும் என்று சற்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வலியும் வேதனையும் சொல்லி புரிய வைக்க முடியாத வலியும் வேதனையுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடன் கதைத்து பழகினால் தெரியும் அவர்கள் எவ்வளவுக்கு வலியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முகங்களில் சிரிப்பை வைத்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் உள்ளங்களில்
அத்தனையும் வலிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சொந்த இடத்தை விட்டு இருந்திருக்கிறார்கள், சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு, சொந்த இடத்தையும் விட்டு, தங்களுடைய உடைமைகளை எல்லாவற்றையும் இழந்து இங்கு வேறு எங்கோ ஒரு இடத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வலி யாருக்குமே வரக்கூடாது என்பது அவர்களுடைய ஒரு வேண்டுதல்களாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த தேவையற்ற யுத்தங்களின் காரணமாக இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் தேவையற்ற யுத்தங்களை தவிர்ப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் சற்று யோசித்து தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் குறிப்பாக எந்த ஒரு விடயத்தையும் பேச்சுவார்த்தைகள் அல்லது பேசி தீர்ப்பதன் மூலம் விட்டு கொடுத்து நடப்பதன் மூலம் நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்பது மிக உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. தேவையற்ற ஆயுத பாவனைகள், தேவையற்ற யுத்தங்களை ஏற்படுத்துதல் போன்ற சம்பவங்களின் காரணமாகத்தான் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சமூகத்தையே நாங்கள் பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 2000 2009 காலப்பகுதியில் இலங்கையில் பிறந்த, அதாவது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் போன்ற மாவட்டங்களில் அதிகளவாக பிறந்த அந்த சிறுவர்களுக்கு தெரியும், அதுவும் அந்த சிறுவர்களில் அன்னை தந்தையரை இழந்த சிறுவர்களுக்கு தெரியும் தங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது குறித்தான கவலை அவர்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். அவர்களை தவிர அவர்களுக்கு அந்த கவலை இருக்கின்றதோ இல்லையோ, அந்த சமூகத்தில் இருக்கின்ற அவர்களை பார்க்கின்றவர்களுக்கு அந்த கவலை இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இவர்களுடைய எதிர்காலம் ஒரு மிகச்சிறந்த எதிர்காலமாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே நாங்கள் தேவையற்ற விதத்தில் தேவையற்ற யுத்தங்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாக மாத்திரமே இவ்வாறான இழப்புகளை, இவ்வாறான இந்த அனாதரவாக ஆக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை நிச்சயமாக குறைக்க முடியும் என்பது மிகச்சிறந்த ஒரு கருத்தாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இது குறித்து பல்வேறுபட்ட விடயங்களை பேசலாம். அதுக்கு முன்னர் ஆரோக்கியமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது காலங்காலமாக வலியுறுத்தப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே வணக்கம் கேபிட்டலின் ஊடாக கூட நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆரோக்கிய துணுக்குகளை தந்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான், அதாவது வணக்கம் கேபிட்டலினுடைய இறுதி பகுதியாக வருகிறது ஆரோக்கிய வாழ்வு பகுதி. பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு சித்த மருத்துவம் பற்றி குறிப்பிடலாம். இன்று கொவ்வமிலையை பற்றி கூறலாம் என்று இருக்கின்றேன். கிராமப்புறங்களிலே ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கூடுதலாக கோவமிலை காணப்படுகிறது. பத்தை வளவுகள் கூட கொடிகளாலே நிரம்பி வழிகின்றது. ஆனால் அதை மக்கள் பாவிப்பது மிக மிக குறைவு. இயற்கையாகவே உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை விரட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. உதாரணமாக, ஒரு கடுமையான வேலை செய்து அலுப்பு, பஞ்சி, தடிமன், மூக்கடைப்பு போன்ற ஒரு பெரிய வேதியை கூட கொவ்வமிலையிலே எமது முன்னோர் சித்த மருத்துவத்திலே கூறப்பட்டபடி பச்சை அரிசி, அதிலே கொவ்வமிலையை போட்டு கொஞ்சம் புளியையும் போட்டு மெல்லிய தூளையும் போட்டு ஒரு கஞ்சியாக காய்ச்சுவார்கள். அதிலே மாംസം பாவிப்பவர்கள் அதற்குரிய பொருளை போடலாம். மாംസം பாவிக்காதவர்கள் கரட் போன்றவற்றை அதிலே போட்டு மெல்லிய சூட்டுடன் உடம்பு முழுக்க ஒரு போர்வையாலே போர்த்து கொண்டு குடித்து கொண்டிருந்தால் உச்சந்தலை தொடக்கம் உள்ளங்கால் வரை பயங்கரமான வேர்வை வடிந்து கொண்டே இருக்கும். அவர் குடித்து ஒரு அரை மணித்தியாரத்துக்கு பின்பு அவருக்கு அந்த நோயின் எந்த குணங்குறியும் இல்லாமல் மிக ஆரோக்கியமாக இருப்பார். தேவையற்ற மருந்துகளை தவிர்த்து இயற்கையான உணவுக்கு நாங்கள் செல்லும் பட்சத்தில் எங்களுடைய உடம்பு திடகாத்திரமாக இருக்கும். எந்த நோய் வந்தாலும் உடம்பை தாக்காமல் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆகவே இயற்கைக்கு உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே இருத்தி அதை பாவிக்க வேண்டும். கொவ்வமிலையிலே தனிய சுண்டல் பாவிக்காமல் ஏனைய இலைகளுடன் கொவ்வமிலையிலும் ஒரு பத்தை போட்டு சுண்டி சாப்பிடு கொண்டு வரும் பட்சத்தில் மதுபக நோயாளி, அதாவது சலரோக நோயாளிகள், பிழையினத்தோடு இருப்பவர்கள் இதை பாவிப்பதன் மூலம் உடம்பு புத்துணர்ச்சி பெறும். இரத்தத்தினுடைய சீனி அளவு
சலத்துடன் போகிற சீனி அளவுகள் மிக மிக குறைந்து காணப்படும். அதே போல் கொவ்வங்காய், கொவ்வம் பழம் நாங்கள் சிறுவராக இருக்கும் பொழுது தேடி சென்று கொவ்வம் பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அதனுடைய பலன் இன்றும் எமது உடம்பு பூர்ண திடகாத்தத்தோடு இருக்கின்றது. இப்போ உள்ளவர்களுக்கு கொவ்வம் பழம் என்றாலே என்னென்று தெரியாது. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை கொவ்வங்காய் என்பது பாவனையில் இல்லை. அண்மையில் நோர்வே, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாட்டுக்கு சென்றிருந்தேன். ஒவ்வொரு கடைகளிலும் ஒரு பெரிய பெட்டி நிறைய கொவ்வங்காய் மக்கள் வேண்டிக் கொண்டு செல்வதை காணக்கூடிய இருக்கின்றது. அதனுடைய சிறப்பு, கொவ்வங்காயிலே 3ஆக பிரித்த ஒரு பங்கை பச்சையாக சாப்பிடுவதன் பட்சத்தில் சலரோகத்தை நீங்கள் 200-280 இரத்தத்தின் அளவாக காணப்பட்டாலும் இந்த கொவ்வங்காயை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்றால் உடனடியாகவே 120-130க்கு வரக்கூடிய இருக்கும். வெளிநாட்டவர்கள் எங்களுடைய சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பை அனுபவிப்பது போல கிராமப்புற குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் கொவ்வங்காயை பற்றி அக்கறை கொள்வதே இல்லை. அதேவேளை மிக கைப்பு சுவையுடைய காய், அதை நீங்கள் நேரடியாக எடுக்க முடியாவிட்டாலும் நாங்கள் காய்ச்சுகின்ற கறிகளிலே ஒரு அரைவாசி காயை சின்னதாக வெட்டி போட்டு பாவித்து கொண்டு வரும் பட்சத்தில் எமக்கான மதுமேகத்துக்குரிய மருந்துகளை பாவிக்காமல் இயற்கையாகவே அதை பாவிக்கக்கூடிய இருக்கும் என்று கூறிக்கொண்டு இதனுடைய மிகுதியை நாளையும் கூறலாம் என்று இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். எமது வாழ்க்கையில் ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்து காணப்படுகின்றது. முன்னைய காலத்தில் பார்த்தோமானால் இல வகைகள் மற்றும் பச்சையாக கிடைக்கப்படுகின்ற இந்த காய்கறிகளை வைத்துத்தான் நமது மூதாதையர்கள் ஒரு நோய்க்கான மருந்தை அதன் மூலம் பெற்றுக்கொள்வார்கள். அதனை உண்பதன் மூலம் அவர்கள் அதில் குணமடைந்து நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் இவ்வாறான மருந்து வகைகளையோ அல்லது இயற்கையாக கிடைக்கப்படுகின்ற இலை வகைகளை, வல்லாரை, குறிஞ்சி போன்ற அவ்வாறான இலை வகைகளை நமது சமுதாயத்தினர் பயன்படுத்துவது மிக குறைவாகவே காணப்படுகின்றது. ஆனால் அவ்வாறான இலை வகைகள், பச்சை காய்கறிகளின் மூலம்தான் நிறைய நமக்கு சத்து கிடைக்கின்றது. அதன் மூலம் நல்ல உயிர் சத்துக்கள் கிடைக்கப்பெறுகின்றது. அதையெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவதற்கு தவறிவிடுகின்றோம். அந்த மாதிரி இன்றைய ஆரோக்கிய வாழ்வு பகுதியானது அமைந்து காணப்பட்டது. நாமும் அதன்படி ஒவ்வொரு நாளும் நமது உணவில் ஒவ்வொரு இலை வகைகளையோ அல்லது பச்சையாக கிடைக்கப்படுகின்ற கேரட் போன்றவற்றை பச்சையாக உண்பதன் மூலமாகவும் நமது வாழ்வியலில் மிகவும் ஆரோக்கியத்தை நிலைநாட்டிக் கொள்ள முடியும் என்றவாறு அதனை பார்த்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விஷயம் போராட்டத்தினால் அனாதையாக்கப்பட்டவர்களை பற்றி தான் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காகத்தான் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டங்களினால் நமது சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் பல்வேறு இழப்புகளை சந்திக்க நேரிட்டார்கள். பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது நமது இளம் சமுதாயத்தினர் அந்த போராட்டங்களுக்கு முன்னரான காலப்பகுதியில் பல்வேறு இலட்சியங்களை நோக்கி கொண்டு லட்சிய வாழ்க்கையில் தாங்கள் பயணிக்க வேண்டும், இவ்வாறான நிலைக்கு நாங்கள் வளர வேண்டும், இவ்வாறு வளர வேண்டும், இவ்வாறு உயர வேண்டும், இவ்வாறு பெரியாளராக, வைத்தியராக, பொறியியலாளராக பல்வேறு நிலைகளில் நாங்கள் வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என பல்வேறு இலட்சிய கனவுகளை தங்களுடைய மனதில் நிலைநிறுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நிலைநிறுத்தி கொண்டு வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இந்த போராட்டங்களினால் நமது இலட்சியங்கள் எல்லாமே சின்ன பின்னமாகி எல்லாமே துவண்டு விட்டது. இவ்வாறாக இலட்சியங்களோடு வாழ்ந்தவர்கள் சிலர் மண்ணோடு மண்ணாக மாய்ந்து விட்டார்கள் இந்த போராட்டங்களினால். இன்றும் சிலர் வாழ்ந்து கொண்டு தமது லட்சியங்களை நிறைவேற்ற முடியாத நிலையில் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு நமது சமுதாயத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல அறிவுள்ள, படிக்கக்கூடிய, ஒரு தான் ஆர்வம்
உள்ள இந்த லட்சியத்தில் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இளம் யுவதி வந்து தனது அங்கவீனமான இந்த போராட்டத்தினால் வந்து அங்கவீனம் அடைந்து காணப்படுகின்ற போது அந்த யுவதி வந்து வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்றதால் அவருடைய லட்சிய பயணத்தை வந்து நோக்கி பயணிப்பதற்கு முடியாமல் பல்வேறு இன்னல்களை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். மேலும் தனது தாய் தந்தையரை இழக்கின்ற போது தனது சகோதரத்தினுடைய கல்வி நடவடிக்கைகள் அவர்களுடைய வீட்டு பொருளாதார நடவடிக்கைகளை தனது தலையில் கொண்டு ஒரு சிறு தொழிலிலேயோ அல்லது கூலி வேலையாக இருக்கட்டும் சரி, விவசாயமாக இருக்கட்டும் சரி, அவ்வாறான ஏதோ தொழிலிலோ வந்து அவர் தன்னை வருத்தி கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கின்றார். ஏனெனில் தன்னுடைய குடும்பங்கள் முன்னேற வேண்டும், தனது சகோதரர்களை தான் படிக்காவிட்டாலும் தன்னுடைய சகோதரங்கள் வந்து படித்து முன்னேற வேண்டும், தன் இலட்சிய கனவுகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எமது இளம் சமுதாயத்தினராக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த போராட்டங்களில் அகப்பட்ட எமது மக்கள் வந்து ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். தர்ஷிகர், நிச்சயமாக அதாவது லட்சியங்கள் என்பது சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் லட்சிய நோக்கத்தின் காரணமாக அவர்கள் சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது எல்லோருக்குள்ளேயுமே ஒரு லட்சியம் இருந்திருக்கும். நான் இன்னவாக ஆக வேண்டும் அல்லது என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் அவர்களுக்குள்ளே இருந்திருக்கும். இந்த யுத்தத்தின் காரணமாக அவர்கள் அன்னை தந்தையரை இழக்கின்ற பொழுது, தன்னுடைய சொந்தங்களை எல்லாம் இழக்கின்ற பொழுது அங்கே அவர்களுடைய லட்சியமானது கேள்விக்குறியாகி விடுகிறது. தங்களுடைய சொந்த முயற்சியால் தான் தங்களுடைய லட்சியத்தை எடுத்து செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். சிறு வயதிலேயே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதுதான் மிக கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஒரு இளம் வயதில் தங்களுடைய லட்சிய பாதையில் ஓடுகின்ற பொழுது அவருக்கு வர இழப்புகளை அவர்கள் தாங்கிக் கொண்டு லட்சிய பாதையில் ஓட முடியும் என்றாலும் சிறு வயதிலே சிறு பராயத்திலே இருக்கின்ற பொழுது தங்களுடைய லட்சியங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. தங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் தடைப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு கேள்வி அவர்கள் முன்னே வைக்கப்படுகிறது. இந்த யுத்தத்தின் காரணமாக அவர்களுடைய சொந்தங்களினுடைய இழப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு பலர் இன்று லட்சியங்களை தொலைத்து விட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஏதோ பிறந்து விட்டோம் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தின் காரணமாக தனிமரமாக நின்று கொண்டு தங்களுடைய வாழ்வியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய லட்சியங்களை எல்லாம் தொலைத்து விட்டு லட்சியங்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது இலங்கையில் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலும் எல்லா இடங்களிலும் அதாவது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக அதிகளவாக இந்த இயற்கை அனர்த்தங்கள் வேறு பல அனர்த்தங்களின் மூலமாக பாதிக்கப்படுபவர்களுக்கு மத்தியில் இந்த யுத்தங்களினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தை சார்ந்த மக்கள் அனைவருமே பாதிக்கப்படுகிறார்கள். பல்வேறுபட்ட வழிகளிலுமே பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பல்வேறுபட்ட விதமான பாதிப்புகள் அவர்கள் மத்தியில் ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. அதில் மிக மறக்க முடியாத ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் இது குறித்து நாங்கள் சிந்தித்தாக வேண்டும். உலக மக்களிடையே ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் எங்கள் எல்லோரிடத்திலுமே இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நினைத்தால் உலக யுத்தங்களை நிறுத்திவிட முடியுமா அல்லது நாங்கள் நினைத்தால் இரு நாட்டு யுத்தங்களை நிறுத்தி விடுமா என்கின்ற கேட்கின்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் முன்னிறுத்த வேண்டும். நாங்கள் எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றவர் மீது கோபம் வந்தால் கூட நாங்கள் அந்த அளவுக்கு சண்டை எடுக்கிறோம், அவரை அடிப்பதற்கு செல்கின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறான செயற்பாடுகள் தான் ஒரு சமூகத்தினிடையே அதாவது ஒரு தனிநபர் இரு நபர்களுக்கு இடையிலான அந்த யுத்தமானது அந்த சண்டையானது அந்த ஒரு முருகல் நிலையானது ஒரு சமூகத்தினுடைய முருகல் நிலையாக மாறுகிறது. ஒரு சமூகத்தினுடைய முருகல் நிலை எவ்வாறு மாறுகிறது என்று சொன்னால் ஒரு குழுக்களுக்கு இடையிலான மிகப்பெரிய குழுக்களுக்கு இடையிலான முருகல் நிலையாக மாறுகிறது. அது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான முருகல் நிலையாக மாற்றம் பெறுகிறது. அது உலக நாடுகளுக்கு இடையிலான முருகல் நிலையாக தோற்றம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலான முரண்பாடுகளை தனிப்பட்ட ரீதியிலான கோபதாபங்களை எல்லாம் நாங்கள் குறைத்து அன்பினை விதைத்து ஒரு சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் விரும்பி நாங்கள் ஒரு விடயத்திலே செயற்படுகின்ற பொழுது அங்கே முருகல் நிலை அல்லது முரண்பாடுகள் என்பது தோற்றுவிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாகவே இருக்கிறது. எல்லா மக்களும் இதே போன்ற ஒரு மனநிலைமையை கொண்டிருப்பார்களாக இருந்தால், நாட்டில் ஆட்சியாளர்களும் இதே போன்ற ஒரு மனநிலையை கொண்டிருப்பார்களாக இருந்தால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான எந்த ஒரு முரண்பாடுகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை அங்கே வந்துவிடப் போவதில்லை. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வின் காரணமாக அங்கே போராட்டங்கள் என்பது மிக குறைக்கப்படும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்தில் நாங்கள்
காலையில் கூட செய்தியில் பார்த்திருந்தோம், இந்திய மீனவர்களின் எல்லை மீறல் காரணமாக இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்திருந்தோம். இது அந்த மீனவர்கள், இந்திய மீனவர்கள் தங்களுடைய சகோதரர்களாக இலங்கை மீனவர்களை நினைத்தார், தங்களுடைய வளங்களை எவ்வாறு வேறு ஒரு நாட்டவர் சூறையாடுவதை அவர்கள் விரும்பவில்லையோ அதே போல இவர்களுடைய வளங்களை நாங்கள் சூறையாடக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் நினைப்பார்களாக இருந்தார். எங்களுடைய அண்டை நாட்டு மக்கள், அதாவது தொப்புள் கொடி உறவு என்று சொல்லப்படுகின்ற தமிழகத்துக்கும் வடகிழக்குக்கும் இருக்கின்ற அந்த உறவானது நீடிக்க வேண்டும், அந்த உறவில் எங்களுடைய சகோதரர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்களாக இருந்தால் இந்த அத்துமீறிய மீன்பிடி தொழிலோ அல்லது இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களால் பாதிக்கப்படுவதோ தாக்கப்படுவதோ என்பது இல்லாமல் போகும் என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களை குறித்து சிந்திக்க வேண்டும், எங்களுடைய சமூகம் குறித்து சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அன்புடனும் பண்புடனும் சமாதானத்துடனும் ஐக்கியத்துடனும் நாங்கள் செயற்படுகின்ற வேளையில் நிச்சயமாக இவ்வாறான யுத்தங்கள் ஏற்படுவது மிகவும் குறைவாகவே இருக்கும். இவ்வாறான யுத்தங்கள் ஏற்படுவது குறைவாக இருந்தால் யுத்தத்தினால் பாதிக்கப்படுபவர்களினுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும். இதன் காரணமாக இன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அனாதைகளாக ஆக்கப்பட்டவர்கள் தினத்தை அனுஷ்டிக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லாமல் போகும் என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவ்வாறான தினங்களின் மூலம் பல்வேறுபட்ட மக்களினுடைய பாதிப்புகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான யுத்தங்கள் இடம்பெறாவிட்டால் அவர்களுடைய பாதிப்புகள் அங்கே வருவதற்கான சாத்தியங்கள் இல்லாமலே போகின்றது. அவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அப்படி பேசுவதற்கென்று சொல்லி ஒரு ஆட்கள் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும், இவ்வாறானவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும், இவ்வாறானவர்களுடைய வலிகள் வேதனைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் அல்லது நாட்டினுடைய தலைவர்கள் ஆளுகின்றவர்கள், நாட்டை ஆளுகின்றவர்கள் இது குறித்து தெளிவாக சிந்திக்க வேண்டும். ஒரு எதிர்கால சந்ததியினர் அல்லது ஒரு வளர்ந்து வரும் சந்ததியினர், எங்களுடைய நாட்டினுடைய சந்ததியினர், சமூகத்தினருடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பங்காற்ற வேண்டுமே தவிர அவர்களுடைய பின்னோக்கி செல்ல வேண்டிய பாதைக்கு நாங்கள் வித்திடக்கூடாது, அணிவகுத்து விடக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தில் ஆட்சியாளர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்பது மிக வலியுறுத்தப்பட்டு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லா நாட்டை பொறுத்தவரையில் தங்களுடைய நாட்டு மக்களினுடைய நலன் கருதியும் பிற நாட்டு மக்களினுடைய நலன் கருதியும் உலக நாட்டு மக்களினுடைய நலன் கருதியும் ஒருவர் செயற்படுவாராக இருந்தால் இவ்வாறான போராட்டங்களும் இவ்வாறான பாதிப்புகளும் ஏற்படாது என்பது உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான பாதிப்புகளில் ஈடுபட்டவர்கள் மீண்டு தங்களுடைய வாழ்வியலை நோக்கி ஓட வேண்டும், தங்களுடைய லட்சிய பாதையில் சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் எங்களுக்கு கண்முன்னே நின்று கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய லட்சியங்களை அடைவார்கள் என்பதில் எந்த விதமான நம்பிக்கைகளும் இல்லை. தேவையற்ற யுத்தங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும், அதற்காக நாங்கள் மிகவும் ஒற்றுமையாகவும் சமாதானத்துடனும் ஐக்கியத்துடனும் செயற்பட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நாங்களும் வலியுறுத்தி கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து நாங்களும் விடைபெற்று செல்ல போகின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றொரு வணக்கம் கபிரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தர்சிகன். வணக்கம்.